இல்லவே இல்லை. நான் எனக்கு பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட நான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கட்டிடத்தை கட்டிட்டு போங்கன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இருந்தனுடைய எனக்கு நடிகர் சங்கத்தை உட்கார்ந்து பணிபுரிய அளவிற்கு அங்கே வேலை கிடையாது. there's not much of jobs over there. ஏன்னா 10 பேருக்கு அவங்க வாடகை கொடுத்துருந்தாங்க. நான் ஒரே இடத்துல வாடகை கிடைக்கட்டும்னு சொல்லி எண்ணம் அப்படி தான் பயணித்தேன். அங்கே என்ன அந்த நாட்டாமை படத்தை நடிச்சனால பஞ்சாயத்து மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். அதை தவிர அங்கே வேறு எதுவுமே இல்லை. அங்கே வேணால் ஷட்டில் காக் ஆடி இருக்கோம். மார்னிங்கு ஈவினிங் போண்டா சாப்பிட்ருக்கோம், பஜ்ஜி சாப்பிட்ருக்கோம், காஃபி சாப்பிட்ருக்கோம். எங்கள் சொந்த செலவில். அந்த வளாகத்துக்குள் யாரும் வந்தது கிடையாது. குறையாக சொல்லவில்லை. அந்த இன்ட்ரெஸ்ட் யாரும் காமிக்கலை. தெரியல, மேபி அப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்போ மட்டும் எப்படி வந்துச்சுன்னு நான் கேள்வி கேட்க விரும்பலை. இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப். எனக்கே அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நான் நேற்று கூட சொன்னேன். நானே அந்த வளாகத்துக்குள்ளே விஜயகாந்த் நானும் ரவி கூட்டிகிட்டு வந்த பிறகு தான் நாங்கள் வந்தேன். இல்லாட்டி நான் அங்கே என்ன நடக்குது நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படல. ஏன்னா பிஸியாக நடிச்சிட்டு இருந்தோம். அங்கே என்ன நடக்குது, ப்ராப்ளம் வந்தால் பேமெண்ட் வராட்டி அங்கே போய் சொல்லணும். அதை ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இப்படி பல பஞ்சாயத்து நான் பண்ணியிருக்கேன். அதுதான் முக்கியமாக இருக்கும். நலிந்த கலைஞர்கள் உதவி தான் கமிட்டியில் பேசுவாங்க. அது போக நிரந்தர வருமானம் வரணும்னு பேசியிருக்கோம். பல முறை பேசப்பட்டு அந்த ஒப்பந்தம் போடப்பட்டது. அதான் மிகப்பெரிய இது கிடையாது. பட் எனி திங் தட் ஹேப்பன்ஸ், நான் நடிகர் சங்க தலைவராக மட்டும்தான் நான் செயல்படணும்னு அவசியம் கிடையாது. பொது பிரச்சனை, கலை உலகத்துக்கு வந்த பிரச்சனைகள்லாம் நான் ஈடுபட்டிருக்கேன். ஈவன் நோ when they want advice, when they want some brain and brawn for an issue, I'm willing to expend that without a cost. ரொம்ப சந்தோஷம். எந்த ஒரு கௌரவ பதவி கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நான் தான் சொல்லிட்டேன், என்னை எந்த ஒரு அட்வைஸ் கேட்டாலும் எப்போதும் போல 24 மணி நேரம் என்னுடைய அலைபேசியை திறந்து வைத்திருக்கும் போது யார் கூப்பிட்டாலும் என்னை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அளித்திருக்கின்றேன். பாமா ரவிக்கு மட்டும்தான் 3 தடவை நான் பதில் சொல்லலை. ஆனால் நீ வந்தோன்னே முதல்ல அவங்கள பார்த்து ஐம் வெரி சாரின்னு சொன்னேன். ஏன்னா பேசி 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 எல்லாரும் அதே கேள்வி கேட்க போகிறாங்க. அதே கேள்விக்கு எவ்வளோ தூரம் பதில் சொல்கிறது, தெளிவாக 2x2 4ன்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேனே என்ற காரணத்துக்காக தான் நான் பாமா ரவி இஸ் a good friend of mine. She has many times written lot of things. She will be critical when she has to be, positive when she has to be. ஏன்னா நிறைய பேர் எனக்கு தெரியும். அன்றைக்கி கூட நான் என்னுடைய பல பேர் நான் சந்திக்கலை. நான் 33 வருஷம் பயணித்ததில் இங்கே 87 வயசு உள்ள மணி ஒருவர் இருக்கிறார், 45 வயசு பிஸ்மி இருக்கிறார், 20+, எனக்கு 25, உங்களுக்கு 20+. சொல்லிகிட்டே போனால் பிஸ்மி வயசாகிட்டு இருக்காது. மணி டை அடிச்சு வரனால தெரிய மாட்டேங்குது. ஸோ இருந்தாலும் திஸ் இஸ் வாட் இட் இஸ். ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட 2 வருஷம் அவங்களோட பயணிச்சிட்டோம். நடிகர் சங்க தேர்தல், தென்னிந்திய நடிகர் சங்கம் ஒன்று உலக ஒரு சிங்கப்பூர் ஒரு டாட், உலக ஒரு அமைப்பில் அந்த பூகோளத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஜஸ்ட் அ டாட் இன் த வேர்ல்ட் மேப். அண்ட் தென்னிந்திய நடிகர் சங்கம் தோ பீங் அ டாட் மச் ஸ்மாலர் தென் சிங்கப்பூர், வேர்ல்டு வைடு கொண்டு போய் தென்னிந்திய நடிகர் சங்கம் என்றால் தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது. அதற்கான போட்டி மிக பிரம்மாண்ட முறையில் செய்திகளெல்லாம் மறைக்கப்பட்டு டிஆர்பி ரேட்டிங்காக உயர்த்தப்பட்டு, நோ அஃபென்ஸ், ஐ எம் ஹாப்பி. ஏன்னா அது ஒரு தொழில் தான். அதனால இது மிகப்பெரிய ஒரு செய்தி, உலகத்திற்கு தேவையான செய்தி என்று எடுத்து சேர்க்கப்பட்ட நான் சந்தோஷப்படுறேன். பிகாஸ் ஐ பிலாங் டு திஸ் கம்யூனிட்டி ஆஃப் ஜேர்னலிஸ்ட். நான் வந்த வழி சைக்கிளில் பேப்பர் போட்டு பத்திரிகையாளராக, ஸ்பேஸ் செல்லிங் ஃபார் பேப்பர், அண்ட் ஐ எம் ஸ்டில் அ ஜேர்னலிஸ்ட். இப்போ கூட ஸ்டூடாக கேள்வி கேட்க எனக்கு தெரியும். அது நாங்கள் உட்காந்து சில பேர் கேட்கணுன்னு இருக்கேன். அது கேட்க வேண்டிய சூழல் வரும்போது எனக்கு ஒரு அசைன்மெண்ட் ஏதாச்சும் பத்திரிகையில் கொடுத்தாங்கன்னா அது நான் எடுத்துக்க தயார். பிகாஸ் ஐ லவ் டு கொஸ்டின் அண்ட் கிவ் ஆன்சர்ஸ் அண்ட் எனி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். 10,000 பேர் வச்சு கேள்வி கேட்டாலும் சொல்கின்ற சக்தியை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கின்றான். தெரியாததற்கு நோ கமெண்ட் சொல்வேன், அல்ல என்றால் கேள்வியை திருப்பி கேட்டு விடுவேன். நன்றி. ஐ எம் வெரி ஹாப்பி. பி ஆஃப் supportive role. I am a person with qualities, person with integrity. I wanted to support me in my life ahead. I am 25 years old. I have to live another 100 years. So 100 years, you can support me and I'll keep seeing you. I'll stay as young as Devi Mani, but dying God-age dying. Thank you. Any other question? Thank you. அது என்கிட்ட பேசும்போது அந்த கருத்துக்கள் வெளிப்படும் போது 5 கோடி ரூபாய் நம்ம சங்கத்துக்கு தரேன்னு சொல்கிறவங்ககிட்ட இதெல்லாம் எங்களை கேட்காதீங்கன்னு சொல்கின்ற ஒரு இடத்தில் நட்பை பாராட்டுகிறவன் நான். எங்களுக்கு எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் பண்ணணும். ஏன்னா கமிட்டி மீட்டிங் நடக்கிறதுக்கு எல்லாமே அவங்க தான் பணம் கொடுத்தாங்க. இதுவரை நான் பில்டிங் இடித்த பிறகு எங்களுக்கு கமிட்டி மீட்டிங் நடந்ததெல்லாம் அவங்க தான் பணம் கொடுத்தாங்க. எக்ஸ்பென்ஸ் எல்லாம் அவங்க தான் பேர் பண்ணாங்க.
வழக்கை நீதிமன்றத்தில் வந்து ஆஜராகிறதுக்குலாம் அவங்க தான் பணம் கொடுத்தாங்க. ஸோ வி ஹவ் நாட் டேக்கன் எனி மணி ஃப்ரம் தி ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் டு ஃபைட் ஈவன் தி கேசஸ். அதனால் அவங்கள்ட்ட பேசலாம், நல்லவர்கள், அது மட்டும் தான் சொல்ல முடியும். திருப்பி நல்லவர்கள்னு சொன்ன பிறகு வேறு ஏதோ முறை கேட்டனால நல்லவர்கள்னு சொல்லிடலாம். ஐ டோன்ட் வாண்ட் எனிமோர், ஐ எம் க்ளீன். அந்த க்ளீனாக இருக்கிறதுக்காக ஐ ஹவ் டன் மை ஜாப். இது அன்றைக்கே பண்ணியிருக்கலாம், இன்றைக்கே பண்ணியிருக்கலாம்னா நல்லதை எந்த செய்தாலும் நல்லது தான். நல்லதென்று நீங்கள் நினைக்கும் போது இது நல்லது தான். நான் இன்றும் சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், this is one of the best agreements drawn out, and there could be no better agreements unless and you have something more interesting to get 30 lakhs or even 40 lakhs per month. I'll be really happy. So the next time when I go for any other business ventures, I will take their opinion before I make an agreement. Thank you. Let me have my coffee. Thank you everybody. Thank you.